ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹோட்டலெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம ஒயிட் குருமா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நம்ம ஈஸியாக எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீன்ஸ் ஒரு 10 எடுத்து வச்சுருங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, 2 தக்காளி, அப்புறம் ஒரு 5-6 மிளகா, அப்புறம் ஒரு உள்ளி, அப்புறம் 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 2 இஞ்சி, 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருங்க. இஞ்சி பூண்டை மட்டும் நல்லா இடித்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபேத்தம் பருப்பு போட்டுவிடுங்க. இது போடாமலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதை போட்டிருக்கேன். நீங்கள் போடாமல் கூட இதை பண்ணிக்கிடலாம். இப்போ அதையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துடுங்க, ஸ்மெல் வர அளவுக்கு. இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். மிளகா பார்த்திங்கன்னா இதோட காரம் மட்டும்தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உள்ளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ உள்ளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாலே போதும். ஏன்னா அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போனாலே போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக காலிஃப்ளவர் வேணால் காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம லைட்டாக வெந்நீரில் வச்சு கொதிக்க வச்சுட்டு லைட்டாக எடுத்து போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை போட்டுட்டு நம்மளை வதக்க வேண்டாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெந்து வரணும். அதுக்காக நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 3, இவ்வளோத்தையும் போட்டு விடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட இல்லாட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைனா கசகசா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சம் திரியாக அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி வச்சு குக் பண்ணனால சீக்கிரமாகவே குக் ஆகிருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டான்னு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். எப்போவுமே காய் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் தான் சால்ட் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதில் காயில் நமக்கு உப்பு பிடிக்கும். அதனால தான். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், அரைச்சி வச்சுருந்த தேங்காய் போட்டுவிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணாட்டினா நீங்கள் போட்டுடுங்க. இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் கொதித்தாலே போதும். அதுக்கப்புறம் இது கொதிக்க வேண்டாம். உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதித்து திக்காகிட்டு இப்போ லாஸ்ட்டாக மல்லிக்கீரை போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான குருமா ரெடி ஆகிட்டு. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூரிக்கு தான் வச்சுருக்கேன். ஆப்பம், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கு அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.